தொழுகை இருந்து, நோன்பு இருந்து, ஹஜ் இருந்து, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுகிறான், ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்றான், ஒரு மனிதன் ஹஜ் செய்கின்றான், தாய் தந்தர்களுக்கு மாறுபட்டு நடக்கின்றான், இவன் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை அடைய மாட்டான். இவன் தொழுதால் என்ன, இவன் நோன்பு வைத்தால் என்ன, இவன் ஹஜ் செய்தால் என்ன, இவன் இந்த உலகத்தில் நல்ல செயல்கள் என்று எதையெல்லாம் செய்தால் என்ன, தாய் தந்தையர்களுக்கு மாறுபட்டு நடந்தாலே இவன் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முறைகளை, இந்த அறிவுரையை, இந்த எச்சரிக்கையை முதலாவதாக எனக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹ் உங்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும் இந்த கடமைகளையும் இந்த கட்டளைகளையும் பேணி வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. எம்முடைய தாய் தந்தையர்களுடைய பொருத்தத்தை பெற்று இந்த பூமியிலே